உங்க வீடு இப்படி இருந்தால் ₹1 கூட மிஞ்சாது. பல பேர் வீட்டில் செய்யும் தவறே இதுதான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது என்று பலர் அடிக்கடி சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். சிலருக்கு நல்ல வருமானம் இருந்தாலும் மாத கடைசியில் பணம் இல்லாத நிலை வந்துவிடுகிறது. இதற்கு வருமானம் மட்டும் காரணம் இல்லை. நாம் தினமும் செய்யும் சில பழக்கங்களும் கவனிக்காமல் விடும் சில விஷயங்களும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதும் ஒரு பொதுவான நம்பிக்கை. அது என்னென்ன என்பதை பார்ப்போம். முதலில் கவனிக்க வேண்டியது பூஜை அறை. வீட்டில் பூஜை அறை எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். வாடிப்போன பூக்கள், காய்ந்த மாலைகள், உடைந்த விளக்குகள் அல்லது உடைந்த சிலைகள் இருந்தால் அவற்றை நீண்ட நாட்கள் வைத்திருக்காமல் அகற்றுவது நல்லது. பூஜை செய்யும் இடம் அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்தால் மனதிலும் ஒரு நேர்மறை உணர்வு உருவாகும். அதேபோல் வீட்டில் தேவையில்லாத உடைந்த பொருட்கள், வேலை செய்யாத கடிகாரங்கள், பழுதான மின் சாதனங்கள், உடைந்த கண்ணாடிகள் போன்றவற்றை பல மாதங்களாக சேர்த்து வைப்பதும் நல்லதல்ல. பொருட்கள் வீட்டை சீரற்றதாக மாற்றுவதோடு மனதிலும் ஒரு சோர்வை ஏற்படுத்தலாம். அதனால்தான் தேவையில்லாத பொருட்களை அவ்வப்போது அகற்றி வீட்டை ஒழுங்காக வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றொரு விஷயம், வீட்டில் பணம் வைக்கும் இடம். பணத்தை எந்த இடத்திலாவது சிதறலாக வைத்து விடாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பாதுகாப்பாக வைப்பது நல்ல பழக்கம். செலவு கணக்கு இல்லாமல் பணத்தை பயன்படுத்துவதும், தேவையில்லாத பொருட்களை வாங்குவதும், சம்பாதிப்பதை விட அதிகமாக செலவு செய்வதும் தான் பல குடும்பங்களில் பணம் தங்காமல் போவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதனால் வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக் கொள்வதும் அவசியம். வீட்டில் மாலை நேரத்தில் ஒரு விளக்கை ஏற்றி சில நிமிடங்கள் அமைதியாக இருப்பது பல குடும்பங்களில் இன்னும் கடைபிடிக்கப்படும் வழக்கம். இதை ஆன்மீக நம்பிக்கையாக சிலர் பார்க்கிறார்கள். மன அமைதிக்கான ஒரு பழக்கமாக சிலர் பார்க்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் வீட்டில் அமைதியான சூழலை உருவாக்கும் சிறிய பழக்கங்கள் குடும்பத்தினரின் மனநிலையிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம், பணத்தை மதிக்கும் பழக்கம். பணத்தை தரையில் வீசுவது, கசக்கி எறிவது, தேவையில்லாமல் வீணாக்குவது போன்ற பழக்கங்களை தவிர்க்க வேண்டும் என்று பெரியவர்கள் எப்போதும் கூறுவார்கள். அதேபோல் வருமானம் கிடைத்தவுடன் ஒரு சிறிய தொகையாவது சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொண்டால் காலப்போக்கில் அது பெரிய உதவியாக மாறும். பணம் தங்குவதற்கு சம்பாதிப்பது மட்டுமல்ல, அதை சரியாக நிர்வகிப்பதும் அவசியம். உண்மையில் வீட்டில் பணம் தங்குவது அதிர்ஷ்டத்தால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. சுத்தம், ஒழுங்கு, சிக்கனம், திட்டமிடல், சேமிப்பு போன்ற நல்ல பழக்கங்களும் அதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதே நேரத்தில் பூஜை அறையை சுத்தமாக வைத்துக் கொள்வது, வீட்டை ஒழுங்காக பராமரிப்பது போன்றவை பல குடும்பங்களில் நல்ல நம்பிக்கையாகவும் கடைபிடிக்கப்படுகின்றன. அதனால் பணம் தங்க வேண்டுமென்றால் அதிர்ஷ்டத்தை மட்டும் எதிர்பார்க்காமல் நல்ல பழக்கங்களையும் வாழ்க்கையில் கொண்டு வந்தால்தான் உண்மையான மாற்றத்தை பார்க்க முடியும்.